வணக்கம் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எளிமையான ஏழைகளின் பாதாம்னு சொல்லக்கூடிய நிலக்கடலை சட்னி தான் இன்னைக்கு பண்ண போகிறோம். பாதாமை விட உடலுக்கு ஆரோக்கியத்தையும் அதிக நன்மையும் தரக்கூடியது. அதுக்கு என்னென்ன தேவைன்றதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வேர்க்கடலை ஒரு கப் எடுத்திருக்கேன், 9 மிளகாய் எடுத்திருக்கேன், கொஞ்சம் புளி, உப்பு, தாளிக்கிறதுக்கு கடுகும் கறிவேப்பிலை, இவ்வளோதாங்க. ரொம்ப எளிமையாக இருக்கும் இந்த சட்னி. எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு வானலி வச்சுட்டு அதில் வேர்க்கடலையே வறுத்துக்கலாம். இப்போல்லாம் வேர்க்கடலை வறுத்தே கிடைக்குது. அதை விட நீங்கள் பச்சை வேர்க்கடலை வாங்கி வறுத்திங்கன்னா இன்னும் அது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஏன்னா வறுத்தது அவங்க எப்போ வறுத்துருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. அதனால் சில கடலைலாம் கெட்டு போயிருக்கும். அதனால் சட்னி டேஸ்ட்டு மாறும். அந்த கெட்டுப்போன வேர்க்கடலையோட டேஸ்ட் சட்னியில் வர்றதால கொஞ்சம் கசப்புற தன்மை வரும். அதனால் நம்ம வாங்கி இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும். சட்னி டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த நிலக்கடலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல கொழுப்பு நிறைய இருக்குங்க. அந்த HDLன்னு சொல்லுவாங்க. அந்த கொழுப்பு சத்து ஜாஸ்தி இருக்கிறதால இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இரும்பு சத்து இருக்குது, கால்சியம் இருக்குது, துத்தநாகம் இருக்குது, கொழுப்பெல்லாம் குறைக்குங்க. இது கெட்ட கொழுப்பெல்லாம் குறைக்கிறதுக்கும் இதுக்கு உண்டு. அதே மாதிரி மன அழுத்தத்தை போக்குது. வைட்டமின் B3 இருக்குது இதில். இது நீங்கள் வாரத்தில் 3 இல்லை 4 நாள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப இளமையாக இருப்பீங்க. நல்லா வறுத்துட்டு இந்த மாதிரி அதோட தோலை எடுத்துடலாங்க. தோலோடையும் போட்டு அரைக்கலாம், உங்கள் விருப்பம்தான். தோலோடையும் போட்டு அரைக்கலாம், இல்லைன்னா தோலை எடுத்துட்டு கொஞ்சம் தோல் இருக்க மாதிரி இல்லாத மாதிரி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதில் கொஞ்சம் தோல் எடுத்திருக்கேன், கொஞ்சம் தோல் வராமல் இருக்குது. பரவாயில்ல, அப்படியே இருக்கட்டும். ஏன்னா அந்த தோலில் தான் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. அதனால் நம்ம அப்படியே சேர்த்துக்குவோம். அதோட வரமிளகாவை போட்டுக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் 9-10 மிளகாய் போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ மிளகாய் வேணுமோ அதை போட்டுக்கோங்க. அதோட உப்பு போட்டு கல் உப்பு போட்டுக்கலாம். புளியையும் இதோடு சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாங்க. நல்லா அரைச்சாச்சு. அரைச்சிட்டு நீங்கள் இதை திக்காக வச்சுக்கிட்டிங்கன்னா துவையல் மாதிரி சாப்பிட்றதுக்கும் நல்லா தான் இருக்கும். சாதத்தில் கெட்டியாக வச்சு சாதத்துக்கும் நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா இட்லி, தோசை இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்லாம். தாளிச்சிக்கலாங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிச்சு தாளிச்சிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இந்த சட்னி. ஈஸியாக நிறைய உங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்காது. ரொம்ப கம்மியான அளவு சீக்கிரமாக செஞ்சுக்கலாம். எண்ணெய் காய்ச்சதும் கடுகு போட்டுருங்க. கடுகு வெடிக்கட்டும். நீங்கள் வேர்க்கடலையை வாங்கி வறுத்து கூட வச்சுக்கலாம். நீங்கள் 1 மாதத்துக்கு கூட வச்சுக்கலாம் வறுத்து. அப்போ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எடுத்து டக்குன்னு யூஸ் பண்ணுறது. இல்லை நீங்கள் வறுத்தது வேர்க்கடலையே வாங்கி கூட அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்து நல்ல பருப்பு, நல்லா இல்லாத பருப்புலாம் தனியாக எடுத்துச்சு யூஸ் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம கறிவேப்பிலை போட்டுக்கலாங்க. சட்னியில் இதை நம்ம எடுத்து சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியாக ஒரு சட்னி சீக்கிரமாக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப இன்க்ரீடியன்ட் தேவையில்லை, ரொம்ப நேரமாக இதுக்கு செலவாகாது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இது நீங்கள் ஒரு டீயை கொஞ்சம் அரைச்சிட்டிங்கன்னா துவையல் மாதிரி சாதத்துலேயே போட்டு சாப்பிட்லாங்க. ஊறுகாவோ ஒரு வத்தலோ வச்சுட்டு கூட சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.